40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல நம்ம சிறப்பான ஒரு பாடத்தை படிக்க போறோம். நம்முடைய இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். ஹாய் மாதவன், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம் மாதவன். நம்ம ஒவ்வொரு நாளுமே குறிப்பாக சிலுவையின் ஆச்சரியங்களை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேதாகமத்துல இருந்து அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்டா படிக்க போறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இயேசுவின் சிலுவை மரணத்தில் ஏரோது ராஜாவின் பங்களிப்பு என்ன என்று நாம பார்க்க போறோம். அருமை சகோதரரே, ஏரோதை பற்றி நாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நேர்கள் சார்பாக எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட ஏரோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது அந்த சூழ்நிலையில் வந்த ஏரோதும் ஒரே நபர்களா? நல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த 2 ஏரோதும் ஒருத்தரான்னு கேட்டீங்க. ஒருத்தர் கிடையாது, வெவ்வேறு நபர்கள். சரி. முதலாவது ஏரோது குழந்தைகளை கொலை செய்ய சட்டம் இயற்றினவன் மகா ஏரோது என்று அழைப்பார்கள். ஹெராட் த கிரேட் என்று அழைப்பார்கள். அந்த ஏரோது இயேசு பிறந்த சில வருடங்கள்ல இறந்து விடுகிறதை நாம வேதாகமத்திலேயே மத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசித்தாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. பிற்பாடு இயேசு சிலுவை மரணத்தின் போது வரக்கூடிய ஏரோத சரித்திரத்துல ஏரோது அந்திபா என்று அழைக்கிறார்கள். ஹெராட் ஆன்டிபஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரோதும் வெவ்வேறு நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளலாம். அருமை சகோதரரே, இந்த ஏரோதை பற்றியதான ஒரு விளக்கத்தையும் இன்னும் ஒரு டீப்பா கொடுத்தீங்க. இது நேயர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ இவரை பற்றியதான நம்ம என்ன ஒரு பாடத்தை நம்ம படிக்க போறோம்? இன்றைக்கு ஏரோது அந்திபா என்ற நபரை பத்தி தான் பார்க்க போறோம். இயேசுவானவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக விசாரிக்கப்படுறாருல, அந்த ஏரோதுவை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அந்த ஏரோதுவின் இடத்தில் பல தீமை காரியங்கள் இருக்கிறது. அதுல 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? நிச்சயமா. முதலாவது காரியம் என்னன்னா, இந்த ஏரோது ஒரு விபச்சாரக்காரனாகவும் கொலைகாரனாகவும் இருந்தார். எப்படி இதை நான் சொல்றேன் அப்படின்னா, மார்க் 6ஆம் அதிகாரத்தை முழுமையா நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். இந்த ஏரோது தன் தம்பியின் மனைவிய தன் மனைவியை போன்று எடுத்துக்கொண்டான் என்று பாக்குறோம். ஏதோ இதை அனுமதிக்கல, இத விபச்சார பாவம் என்று கடுமையாக என்ன பண்ணுது, அதை எதிர்க்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த விதத்துல அந்த மனிதன் ஒரு விபச்சார பாவத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறான். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இதை தப்பு என்று சொன்ன இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்படுவதற்கு இந்த ஏரோது ஒரு மிக முக்கியமான காரணனாக இருந்தான். அப்படி பார்த்தா கொலை செய்யக்கூடிய நபராகவும் இருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் கொலையும் திருட்டு செய்யறான் அப்படின்னா அவனை பிடிச்சி ஜெயில போடலாம், அப்படி இருக்கும். ஆனா ஒரு ராஜாவே விபச்சார பாவத்திலும் கொலை செய்யக்கூடிய பாவத்திலும் இருக்கிறான் என்றால் அது அந்த அவன் வழி நடத்தக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு தவறான எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க நாம இதுல இருந்து அவனை பற்றி புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட பாவமுடைய ஒரு நபராகத்தான் இந்த ஏரோது இருந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த ஏரோதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிருக குணம் உள்ளவன் என்று மிருகத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார். எந்த மிருகத்தோட ஒப்பிட்டு இருக்கிறாருன்னு ஒரு வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33ஆம் வாக்கியங்கள். அந்நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இந்த வசனத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மிருகத்தோட ஒப்பிடுறாரு? ஒரு நரிக்கு ஒப்பிடுறாரு. அது ரொம்ப கடுமையாவும் சொல்றாரு. நிச்சயமா. ஏன்னா இந்த மனிதன் மிருக குணம் உள்ளவனாக இருந்தான். பைபிள்ல ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஒருத்தனை மிருக குணம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுது. அது என்ன பண்புனா,
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. சரி. இது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்துல இடம்பெற்று இருக்கு. எதற்காக இதை நான் சொன்னேன் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் இவ்விதமாக நீ தவறு செய்யற, உன்னுடைய தம்பியின் மனைவி வைத்துக் கொள்வது தவறு என்று கடிந்து கொள்ளும் போது அவன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, மனம் மாறி இருக்கணும். ஆனால் மனம் திரும்பவில்லை. அவன் மனம் திரும்பாததுனாலதான் வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நரியோடு ஒரு மிருகத்தோடு ஒப்பிடுவதை பார்க்க முடியுது. அப்ப மனிதன் எப்பொழுது மிருக பண்போடு மாறுகிறான், மிருக சுபாவத்தோடு இருக்கிறான் அப்படின்னா, நாம எப்போ நம்மிடத்தில் உள்ள குறைவை மற்றவர்கள் சொல்லும் போது நிராகரிக்க கூடியவர்களாகவோ ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ இருக்கிறோம்னா, நாமளும் யார மாதிரிதான் இருக்கோம், மிருக குணம் உள்ளவர் மாதிரிதான் இருக்கோம். மிருக குணம் இங்க யாருக்கு இருந்துச்சு, ஏரோதுக்கு இருந்துச்சு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடமாக இருக்கிறது. அருமை மாதவன், ஏரோதை பற்றி அவனுடைய குணம் எப்படி அப்படின்றத பற்றி வேதாகமத்துல இருந்து வசனத்தோட சொன்னீங்க. இப்போ மூணாவது காரியத்தை குறித்து நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் படிக்க போறோம்? மூன்றாவது காரியம் எதை பத்தி படிக்க போறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு விசாரணை நிகழ்ந்தது. அதிலே ஏரோது எப்படியாக நடந்து கொண்டான், எவ்வளவு தீமை செய்யக்கூடியவனாக இருந்தான் என்பதை பார்க்க போறோம். சரி, பார்க்கலாமா? பார்த்துடலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வாக்கியங்கள். ஏரோது இயேசுவை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகுந்த சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக ஏரோதுவினிடத்தில் விசாரணைக்கு வந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யாருக்கு ஆசை அப்படின்னா, ஏரோதுக்கு ஆசை இருந்துச்சான். உங்களுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருக்குதா? நிச்சயமா மதன், நிச்சயமா. ஆனா நம்முடைய ஆசைக்கும் ஏரோதுவின் ஆசைக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா, ஏரோது இயேசு அநேக அற்புதம் அடையாளம் செய்யறாரு. அதெல்லாம் எப்படி செய்யறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு, அந்த அற்புதங்களை நேரடியாக பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலா இருந்தாராம். அதனால தன் கண்ணுக்கு முன்பதாக அந்த அற்புதத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு விருப்பம் அவருக்கு இருந்தது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, யாராவது சில விஷயங்களை விசித்திரமா செய்யறாங்கன்னா பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும்ல. ஒரு சர்க்கஸ்ல ஜோக்கர் இருக்காங்கன்னா ரொம்ப வித்தியாசமா விசித்திரமா சில விஷயங்களை செய்வாங்கல்ல. அந்த மாதிரி நபரை போன்று இந்த ஏரோது இயேசுவினால் செய்யப்படும் அற்புதத்தை காண ஆசையா இருந்தாரே தவிர, இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய போதகத்தை கேட்கணும், அவரு எப்படி எளிமையா இருக்கிறாருங்கிறது கேட்கணும், தான் ஏதாவது மாத்திக்கணும்னா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கணும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இல்லாம அவருடைய செயல்கள், அற்புதங்கள், அதிசயங்களை பாக்குறதுக்கு தான் ஆசையா இருந்தாருங்கிறத வேதம் தெளிவாக கூறுகிறது. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா, ஏசப்பா இவர் பேசினதுக்கு மறுமொழியா ஒண்ணுமே என்ன பண்ணல, சொல்லல. வேதம் தெளிவாக கூறுகிறது. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் கூறுகிறது, மூடனுக்கு அவனுடைய மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே என்று சொல்லியிருக்கு. சிலர் மூடர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் பதில் சொன்னாலும் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த மூடனாகிய ஏரோதுவுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு எந்த மறுமொழியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, சொல்லலங்கிறத பாக்குறோம். இப்ப அவர் சொல்லலன்னு உடனே இந்த ஏரோது என்ன பண்றாரு அப்படின்னா, மினுக்கான ராஜ வஸ்திரத்தை அவருக்கு போட்டு விட்டு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி பிலாத்துக்கு அனுப்புறத பாக்கலாம். நிந்தித்து பரியாசம் பண்ணாரு அப்படின்னா, ஜெட்லிங் அண்ட் ஜோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலி கிண்டல் செஞ்சு ஒருத்தரை காயப்படுத்துறது. இவர்தான் ராஜாவாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ வஸ்திரமா அந்த மினுக்கு வஸ்திரத்தை போட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்படிப்பட்ட கேலி கிண்டல் செய்து நிந்தித்த வேலையை பார்த்தவன் தான் ஏரோது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் சுத்தி இருக்கிற இடத்துல ஒருத்த நபரை கேலி கிண்டல் செஞ்சோம் அப்படின்னா அது எவ்வளவு உள்ளத்துல காயமா இருக்கும். நம்மளே கூட சில நேரம் அனுபவிச்சிருப்போம். நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்மள கார்னர் பண்ணி சில
பேட் ஜோக்ஸ் என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்தக்கூடிய ஒரு தவறான இதை செய்யும் போது, தவறான வார்த்தைகளையோ தவறான கேலி கிண்டல்லையோ ஈடுபடும் போது நம்ம மனசு காயப்படுமா படாதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்தவன் தான் யாருன்னா ஏரோது. ஆனா இந்த ஏரோதுவுக்கு இயேசுவினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று தெரிந்த பின்னும், இயேசு ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் தான் என்று தெரிந்திருந்தோம், இயேசு என்ன பண்ணல, விடுதலை பண்ணல. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், நிச்சயமா பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, யார்கிட்ட அனுப்பி விட்டார்னா பிலாத்துட்ட அனுப்பி விட்டார். எல்லா நேரமும் ஒரு நபர் குற்றமற்றவர் என்ற விஷயம் நீதிபதிக்கு தெரியுது, அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க கட்டாயமா எல்லா ஸ்டெப் எடுத்து அவங்களை என்ன பண்ணணும், விடுதலை செய்யணும். ஆனா இந்த மனிதன் அப்படியாக இல்லாம கேலி கிண்டல் செய்து பிலாத்துவினிடத்தில் அனுப்பியதை பார்க்க முடியுது. இது எல்லாமே ஏரோதுடைய ஒரு பேட் கேரக்டர்ஸ், தீய பண்புகள்ங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த பண்புகளை சுருக்கமா நான் என்ன பண்ணிடுறேன். இந்த ஏரோதுவினிடத்தில் விபச்சார பாவம் இருந்தது, கொலை செய்யக்கூடிய பாவம் இருந்தது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கக்கூடிய மிருக குணம் இருந்தது. அதனாலதான் இயேசு அவனை நரியோடு ஒப்பிட்டதை பாக்குறோம். ஒரு ஜென்யூனா ஒரு உண்மைத்தன்மையோடு இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை இல்லாம எப்படி இதெல்லாம் பாக்குறாருன்னு ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பார்க்கக்கூடியது போன்று அந்த விஷயத்த பார்த்தாரே தவிர மனம் திரும்புதலுக்காக பார்க்கல. கடைசியில கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு. இந்த பண்புல நமக்கு எந்த பண்பு இருக்குங்கிறத சிந்திக்கணும். நானும் யாரையும் காயப்படுத்தும்படியா, மனதை காயப்படுத்தும்படியா, எல்லாரும் முன்னாடியும் இல்ல எல்லாரும் கூட சேர்ந்துகிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே காரணம் பண்ணா எல்லாரும் கூட சேர்ந்துகிட்டு கேலி கிண்டல் செய்யக்கூடிய நபரா இருந்தா நானும் யார மாதிரிதான் இருக்கேன், ஏரோது மாதிரிதான் இருக்கேன். நான் கடிந்து கொள்ளுதல வெறுக்கிறேன், என்கிட்ட ஒரு குறை இருக்கு, என்கிட்ட தவறு இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது, அந்த ஆளையும் பிடிக்காது அப்படின்னு வச்சுறேன்னா நானும் மிருக குணம் உள்ளவனா தான் இருக்கிறேங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இதுதான் ஏரோதுவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க மாதவன். ஏரோதை பற்றியதான காரியங்களை வேதாகமத்தில் வசனத்தோடு எடுத்து சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். நம்மளுடைய குணத்தை மாற்றுவதற்கும் இந்த எபிசோட் பிரயோஜனமா இருக்கும்ட்டு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென். நண்பரே, பிரியமான நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கும்ட்டு நான் நம்புறேன். உங்களுடைய குணங்களை மாற்றுவதற்கு எந்த குணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதற்கு ஏரோது ஒரு சாட்சியாக இருக்கிறான். நாமும் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.